நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார் என்று மத்தேயு எழுதிய 12வது அதிகாரத்தில் 20வது வசனம் அப்படியே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நெறிந்து போன நாணலையும் மங்கி எரிகிற திரியையும் அவர் அணைக்காதவரும் முறிக்காதவருமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் நம்முடைய வாழ்விலே நாம் நெறிந்து போயிருக்கிறோம், முறிந்து போயிருக்கிறோம் என்று அவருக்கு நன்றாக தெரியும். நாம் அணையக்கூடிய விளக்கை போல இருக்கிறோம் என்பதும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கை முறிந்து போனது, நெறிந்து போனது என்று நினைக்கிறாயா? உன்னுடைய வாழ்வு அவ்வளவுதான் என்று நினைக்கிறாயா? ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு தருவேன் என்கிறார். உன்னுடைய வாழ்வு என்னும் விளக்கு அணைய போகிற சூழ்நிலையில் இருக்கிறதா? ஆனால் நான் வருவேன், நான் வந்து எண்ணெயை ஊற்றி உன்னுடைய தீபத்தை ஏற்றுவேன், உன்னுடைய இருள் சூழ்ந்த வாழ்வினை ஒளியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். பேதுரு கடலிலே நடக்கும் பொழுது பயத்தினால் சூழப்பட்டு தண்ணீருக்குள்ளாக மூழ்கும் பொழுது தேவன் அப்படியே விட்டு போகவில்லை. ஏனென்றால் தேவன் அழைத்தார் என்று பேதுருவானவர் தன்னுடைய படகை விட்டு வலையை விட்டு வந்தவர். அதனால் தேவன் பேதுருவை கைவிடாமல் அவர் மங்கி எரிகிற விளக்கை போல இருந்தாலும் கரங்களை பிடித்து தூக்கிவிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை அவர் அணைய விட மாட்டார், அவர் உங்களை முறிந்து போக விட மாட்டார், அவர் உங்கள் காயங்களை எல்லாம் கட்டுவார். நீங்கள் அவ்வளோதான் எழுந்திருக்க முடியாது, இனிமேல் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் மீண்டும் உயிர் கொடுக்க போகிறார். ஆண்டவரிடம் அற்புதங்களை எதிர்பாருங்கள். அவர் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவருடைய வல்ல கரம், அவரது ஓங்கிய புயம் உங்களது வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறது. கர்த்தரை விசுவாசியுங்கள். May God bless you. Amen.